நான் வந்துட்டு இன்றைக்கி ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். இப்போ ஏபி நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு நோடை வந்து சோர்ஸ் நோடாக எடுத்துக்கணும். நான் வந்து ஏவை சோர்ஸ் நோடாக எடுத்துக்கிறேன். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா எது பாசிபிள் வேஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏ டு பி, ஏ டு டி, ஏ டு சி, ஏ டு இ, இது வந்து 4 நம்மளுக்கு வந்து 4 பாசிபிள் வேஸ் இருக்குது. 2 நோட்ஸ் மட்டும்தான் இதில் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஏ டு பி இருக்குது, இதை வந்து நம்ம எழுதிக்கணும். ஏ டு பி, ஏ டு சி, ஏ டு டி, ஏ டு இ இருக்குது. இந்த மாதிரி 4 பேட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது 2 நோடு வச்சு. இப்போது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அடுத்து 3 நோட்ஸ் வர மாதிரி பண்ணணும். இப்போ 3 நோட்ஸ் வர மாதிரி பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் என்னென்ன பாசிபிள் வேஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஏபிடி, ஏபிடி இருக்குது, சிடி இருக்குது, ஏபிசி இருக்குது, ஏபிஇ இருக்குது. இந்த மாதிரி நம்ம 4 பேத் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். பார்த்திங்கன்னா ஏ டு பி, பி டு சி, ஏ டு பி, பி டு டி, ஏ டு பி, பி டு இ, இந்த மாதிரி ஒரு 3 தான் எடுத்துக்கிட்டோம். நம்ம வந்து இதில் ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறத வந்து பார்த்துக்கணும். எதுவுமே ரிப்பீட் ஆகக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா 4 நோட்ஸ் இருக்க மாதிரி பார்க்கணும். 4 நோட்ஸ் இருக்க மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஏ டு பி, பி டு சி, சி டு டி இருக்குது. அப்புறம் ஏ டு பி, பி டு சி, சி டு இ இருக்குது. அப்புறம் ஏ டு பி, அவ்வளோதான். அந்த 2 நோட்ஸ் தான் இருக்குது 4 இது வச்சு. அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் நோடு பார்த்தோம் அப்படின்னா மீதி இருக்கிறதெல்லாம் எழுதிடணும். ஏ டு பி, பி டு பி டு சி, சி டு இ, இ டு டி, இது மாதிரி 4 இருக்குது. அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம நோட் 0, இது வந்து இனிஷியல் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் 0க்கு வந்து நம்ம போகிறோம். இப்போ நோட் 0வில் பார்த்தீங்கன்னா பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ ஏல இருக்க ஏ, பி, சி, டி, இ, இது மாதிரி 4 இந்த 5 நோட்ஸ்க்குமே நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஷார்ட்டஸ்ட் பேத் கண்டுபிடிக்கணும். ஷார்ட்டஸ்ட் பேத் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏ டு சி, ஏலேருந்து எது ஷார்ட்டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏ டு பி வந்து 3, ஏ டு சி வந்து 5, ஏ டு சி வந்துட்டு 1. இதில் வந்துட்டு ஏ டு சி தான் சின்னதாக இருக்குது, அதனால் ஏ டு சியை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஏ டு சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது எடுத்துக்கிட்டேன் நான். அடுத்து இருக்க ஷார்ட்டஸ்ட் பேத் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அடுத்து இருக்க ஷார்ட்டஸ்ட் பேத் என்ன அப்படின்னா ஏ டு பி, அதை அப்படியே எழுதிக்கணும். ஏ டு பி தான் 3 இருக்குது, எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இதில் இருக்க எல்லாத்துக்கும் பண்ணணும். பிக்கு பார்க்குறோம். அடுத்து பியிலேருந்து எது ஷார்ட்டஸ்ட் பேத் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பியிலேருந்து சி தான் 3, இதுதான் சின்ன நம்பர். இது மீதி இருக்க 2மே பெரிய நம்பராக இருக்குது. அதனால் பியிலேருந்து ஏக்கு இருக்கிறத எடுக்கிறோம். ஏபி எடுத்துக்கிட்டேன். அடுத்து இருக்கிறத பார்த்தீங்கன்னா பியிலேருந்து சி தான் 6 இருந்துச்சு, அது பியிலேருந்து டிக்கு வந்துட்டு 7 இருந்துச்சு, அதனால் பிசின்னு இருக்கிறது தான் சின்ன நம்பர், அதனால் இதை எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி எல்லாத்துக்கும் எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம மொத்தமாக டோட்டல் பண்ணணும். டோட்டல் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்பி வந்து கிடைக்கும். இதை நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 28/2 அப்படின்னு கிடைக்கும். இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 14. அடுத்து பார்த்தீங்கன்னா நோட் 0 அப்படின்றத இந்த இனிஷியல் நோடை வந்துட்டு நம்ம வரைஞ்சிக்கணும். நோட் 0 அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து ஸ்டார்டிங் நோடு, அதனால் அந்த இடத்துல 0 அப்படின்னு போட்டுக்கிறோம். இதுக்கு வந்துட்டு எல்பி வந்துட்டு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 14 கிடச்சிருக்கு. அதனால் நம்ம இந்த இடத்துல நம்ம போட்டு வச்சுக்கிறணும். அடுத்து நோட் 1க்கு பார்க்கணும். நோட் 1க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் நோடு வந்துட்டு நம்ம கொடுக்கணும். அதாவது நோட் 0லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து இருக்க நோட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டு பி, ஏ டு சி, ஏ டு டி, ஏ டு இ, 4 இருக்குது. 4 நோட்ஸையும் இங்கே போடணும் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு பி, ஏ டு சி, ஏ டு டி, ஏ டு இ, இது வந்துட்டு நம்ம நோட் 1, நோட் 2, நோட் 3, நோட் 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம நோடு 1 வந்து பார்க்க போகிறோம். நோடு 1 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ டு பி, நம்மளுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஏபி இருக்குது,
இதில் இருக்க இந்த ஏபி வந்துட்டு கான்ஸ்டன்ட்டு. இதில் இருக்க ரெண்டுமே நமக்கு வந்து இது ரெண்டுலேயுமே இருக்கணும். ஏபி இந்த ரெண்டு பேர்த்துக்கு என்னென்ன இருக்கோ அதை வந்து அப்படியே போட்டுறணும். ஏபி வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக போடணும் ஏக்கும் பிக்கும். ஸோ ஏ வந்து இதில் இருக்குது, ஏ வந்து ஏபியில் இருக்குது, அதனால் ஏபி போட்டோம். பி வந்துட்டு இதில் இருக்குது, அதனால் இது ஏபி போட்டோம். இது இருக்க எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் நோடில் என்ன இருந்துச்சோ அதே இதை அப்படியே போட்டுறணும். போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் அதை டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 28 வரும். அதை 2ஆல் டிவைட் பண்ணணும், 14 கிடைக்கும். இதே மாதிரி நோட் 2 வந்து பார்த்திங்கன்னா நோட் 2 வந்து நம்ம A to C வந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி A to C ஏக்கும் சிக்கும் ஏசியை வந்து கான்ஸ்டண்ட்டாக போடணும். இதில் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பாசிபிள் வே என்ன அப்படின்னா ஏசி தான். அதனால் ஏசியை வந்து நம்ம ரெண்டுக்குமே கான்ஸ்டண்ட்டாக போடணும். போட்டாச்சு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் அப்படி போட்டுடணும். அதுக்கப்புறம் இருக்க ஷார்ட்டஸ்ட் பாத்தை வந்து நம்ம போடணும். அதுக்கு ஏசிக்கு அப்புறம் இருக்க ஷார்ட்டஸ்ட் பாத்து வந்து பார்த்திங்கன்னா ஏபி தான். அது வந்து அப்படியே போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம டோட்டல் வந்து போட்டு டிவைட் பண்ணோம் அப்படின்னா 14 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்துட்டு நம்ம நோடு 3 வந்து பார்க்க போகிறோம். A to D. A to D பார்த்தீங்க அப்படின்னா A to D பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிபிள் வேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா AD. அதனால் ADக்கு வந்துட்டு இதுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக போடணும் இந்த ADயை. இப்போ ஓகே, இப்போ ஏக்கு வந்துட்டு AD வந்து கான்ஸ்டண்ட்டாக போட்டாச்சு. அதுக்கப்புறம் இருக்க ஷார்ட்டஸ்ட் பாத் வந்து AC. ஸோ ஏசியை வந்து அப்படியே போட்டுறணும். மீதி இருக்கிறதுக்கெலாம் ஸ்டார்டிங் நோடில் இருக்கிறத அப்படியே போட்டுறணும். போட்டோன்னா நம்மளுக்கு வந்து டோட்டல் வந்து 32 கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 16 கிடைக்கும். இதே மாதிரி நோடு 4க்கும் பார்த்தோம் அப்படின்னா A to Eக்கு பார்க்கணும். A to Eக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாசிபிள் வே என்ன இருக்குது, AE தான் இருக்குது. ஸோ இப்போ ஏக்கும் ஈக்கும் வந்துட்டு நம்ம அந்த ஏஏ வந்து கான்ஸ்டண்ட்டாக போடணும். போட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் மீதி இருக்க ஷார்ட்டஸ்ட் பாத்தை வந்து அப்படியே போட்டுடணும். மீதி இருக்க மற்றதெல்லாம் இதில் இல்லை. அதனால் நம்ம அப்படியே நோட் 0ல் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே போட்டுடணும். போட்டோம் அப்படின்னா இதோட டோட்டல் வந்துட்டு நம்மளுக்கு 40 கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 20 அப்படின்னு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம கண்டுபிடிச்ச அந்த 4 நோட்ஸோட லோயஸ்ட் பாண்டை வந்து நமக்கு போடணும். A to Bக்கு வந்து நமக்கு 14 கிடச்சிச்சு. A to Cக்கு வந்துட்டு LB வந்துட்டு 14 கிடச்சிச்சு. A to Dக்கு வந்துட்டு 16 கிடச்சிச்சு. A to Eக்கு வந்து 20 கிடச்சிச்சு. இதை வந்து நம்ம வந்து இந்த நோட்ஸில் எல்லாம் வந்துட்டு ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறதுல எது ஷார்ட்டஸ்ட்டு பாத் அப்படின்னு அது ஷார்ட்டஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 14 தான் வந்து ரெண்டுலேயுமே 14 இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எது இருக்கோ அதை தான் நம்ம எடுக்கணும். A to B தான் ஃபஸ்ட் இருக்குது. இதுதான் நோடு 1. ஸோ நோடு 1லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நோடு 1லேருந்து நம்ம வந்து 3 நம்ம இந்த 3தையுமே நம்ம போடணும். இந்த 3 நோட்ஸையுமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் இந்த 3ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். A to B, B to C, A to B, B to D, A to B, B to E இந்த மாதிரி பிரிச்சுருக்கோம். இதுக்கு வந்து நம்ம லோயஸ்ட் பாண்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நோடு 5க்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். நோடு 5 பார்த்திங்கன்னா A to B, B to C. இதில் வந்துட்டு என்னென்ன பாசிபிள் வேஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். A to B, B to C இருக்குது. நம்ம இதில் இருக்க முதல் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் ஏபி இதில் என்னென்ன இருக்குது ABC 3லேயுமே என்னென்ன அவைலபிள் இருக்கோ அது அப்படி போடணும். இதில் வந்து ஏபியில் வந்துட்டு A இருக்குது. அதனால் நம்ம இந்த இடத்துல ஏபி வந்து போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு A இல்லை, அதனால் அப்படி விட்டுட்டோம். அப்புறம் Bக்கு வரோம். B வந்து ரெண்டுலேயுமே இருக்குது, அதனால் AB BC அதை அப்படியே போட்டுறணும். அடுத்து Cக்கு பார்த்தீங்கன்னா C வந்து BCயில் மட்டும்தான் இருக்குது, அதனால் இந்த இடத்துல BC போட்டுக்கிட்டோம். இப்போ அதை பார்த்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்து போட்டுறணும். இதில் இல்லாத ஸ்டார்டிங் நோடில் என்ன இருந்துச்சோ அதே போட்டுறணும். போட்டோம் அப்படின்னா டோட்டல் வந்து 32 கிடைக்கும். அது 32 வந்து 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 16 கிடைக்கும். அதே மாதிரி நோடு 6க்கு பார்த்தீங்கன்னா நோடு 6க்கு வந்துட்டு A to B, B to D வந்து எடுத்திருக்கோம்.
இதில் என்னென்ன பாசிபிள் வேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா A to B, B to D இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு A, B, D இது மூணுத்துக்குமே இந்த ரெண்டு இதையுமே கான்ஸ்டண்ட்டாக போடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா A இருக்குது, அதனால் AB வந்து அப்படியே போட்டோம். B வந்துட்டு ரெண்டுலேயுமே இருக்குது, அதனால் AB, BD அப்படியே போட்டுடணும். C வந்துட்டு இல்லை, அதனால் அது ஃபஸ்ட்டில் இருக்க இனிஷியல் நோடில் இருந்தது எப்படி போட்டுடணும். D வந்துட்டு இதில் மட்டும்தான் இருக்குது, BD தான் இருக்குது, BD இருக்குது. ஸோ அதில் வந்து அப்படியே போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் இல்லை, அதனால் நோட் 0ல் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே போட்டுடணும். இதை வந்து நம்ம டோட்டல் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 16 கிடைக்கும். அதே மாதிரி நோட் 7க்கு பார்த்தீங்க அப்படின்னா A to B, B to E வந்து எடுத்திருக்கோம். இதில் என்னென்ன பாசிபிள் வேஸ் இருக்குது அப்படின்னா A to AB, BE இருக்குது. இப்போ வந்துட்டு A, B, E இந்த மூணுத்துக்குமே வந்துட்டு நம்ம இதில் கான்ஸ்டண்ட்டாக போடணும். இதில் வந்துட்டு A இருக்குது, அதனால் AB வந்து அப்படி கான்ஸ்டண்ட்டாக போடுறோம். அதுக்கப்புறம் இருக்க ஷார்ட்டஸ்ட் பார்த்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து B வந்துட்டு ரெண்டுலேயுமே இருக்குது, அதனால் நம்ம அப்படியே போட்டுறணும். AB ப்ளஸ் B அதை அப்படியே போட்டுறணும். C வந்து இல்லை, அதனால் நம்ம நோட் 0ல் என்ன இருந்துச்சோ அதை அப்படியே போட்டுறணும். இதில் Dயும் இல்லை, அதனால் நோட் 0ல் இருந்தது அப்படியே போட்டுறணும். அதுக்கப்புறம் E பார்த்திங்கன்னா இந்த BEயில் மட்டும்தான் E இருக்குது. ஸோ BE மட்டும் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இருக்க ஷார்ட்டஸ்ட் பார்த்து வந்து CE தான், அதனால் அப்படியே போட்டோம். இதை வந்துட்டு நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 14 கிடைக்கும். அதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லோயஸ்ட் பாண்ட் வந்து 20 கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோடில் வந்துட்டு நோட் டயக்ராமில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நோட் 5ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து 16 கிடச்சிச்சு, போட்டுட்டோம். நோடு 6ல் வந்துட்டு நம்மளுக்கு 16 தான் கிடச்சிச்சு, அதை போட்டோம். நோட் 7ல் வந்துட்டு 20 கிடச்சிச்சு. இதில் வந்து ஷார்ட்டஸ்ட்டு எது அப்படின்னு பார்க்குறோம். நம்மளுக்கு வந்து இதுதான் ஷார்ட்டஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம எது வந்து ரெண்டுமே நம்மளுக்கு 16 தான் கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம எடுக்கணும். இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன இருக்குது, நம்மளுக்கு இதுதான் நோட் 5 தான் இருக்குது. நோட் 5 தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு, அதனால் இதுலேருந்து எடுத்துக்கிறோம். இதில் இருந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம 4க்கு பிரித்தோம் இல்லையா, அந்த ரெண்டுதையுமே நம்ம வந்துட்டு டிவைட் பண்ணி வைக்கணும். இந்த இடத்துல நோட் 8ஆகவும் நோட் 9ஆகவும் நம்ம எடுத்துக்கிட்டோம், இது ரெண்டையும். இப்போ வந்துட்டு நம்ம நோடு 8 பார்க்க போகிறோம். நோடு 8ல் வந்துட்டு ABCD இது வந்து எடுத்திருக்கோம். இதில் என்னென்ன பாசிபிள் வேஸ் இருக்குது அப்படின்னு போடணும். ABBCCD இருக்குது. இப்போது ABCD இந்த 4க்குமே இதுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக போடணும். இதில் வந்துட்டு எதில் A இருக்குது, இதில் மட்டும்தான் A இருக்குது, அதனால் AB அப்படி எடுத்துக்கிட்டோம். அடுத்து இருக்க ஷார்ட்டஸ்ட் பார்த்து வந்து AC, அதனால் போட்டோம். இதில் வந்துட்டு ரெண்டுலேயுமே B இருக்குது, ஸோ அப்படியே போட்டுறோம். ABBC அப்படியே போட்டோம். C வந்துட்டு ரெண்டுலேயுமே இருக்குது, அதனால் BCCD வந்து அப்படி போட்டோம். D வந்துட்டு இந்த CDயில் இதில் மட்டும்தான் இருக்குது, ஸோ CDயை வந்து இங்கே போட்டோம். அடுத்து இருக்க ஷார்ட்டஸ்ட் பார்த்து வந்து DE, ஸோ அதை அப்படியே போட்டோம். அடுத்து E பார்த்தீங்கன்னா இதில் இல்லை, அதனால் நம்மளுக்கு ஸ்டார்டிங் நோட் 0ல் இருந்ததை அப்படியே போட்டுருணும். இதை நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 35 கிடைக்கும். அந்த 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 18 கிடைக்கும். 17.5 கிடைக்கும். நம்ம அதை 18ஆக எடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம நோட் 9 தான் பார்க்க போகிறோம். நோட் 9 பார்த்திங்க அப்படின்னா நம்ம ABCE வந்து எடுத்திருக்கோம். அதில் என்னென்ன பாசிபிள் வேஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ABBCCE. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்குது, ABCE இதுக்கெலாம் வந்துட்டு நம்ம இதை கான்ஸ்டண்ட்டாக போடணும். இல்லை எதில் A இருக்குன்னா ABயில் மட்டும்தான் A இருக்குது, அதனால் ABயை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டோம். B வந்துட்டு ரெண்டுலேயுமே இருக்குது, அதனால் ABBCயை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டோம். C வந்துட்டு இதில் மட்டும் BCலையும் Cலையும் இருக்குது, ஸோ அதை வந்து அப்படியே எடுத்துக்கணும். D இல்லை, அதனால் நம்ம ஸ்டார்டிங் நோடில் என்ன இருந்துச்சோ அது நோட் 0ல் இருக்காது, அப்படியே எழுதிடணும். E வந்துட்டு இந்த CEயில் இதில் மட்டும்தான் இருக்குது, ஸோ CE வந்து போடணும். CE ப்ளஸ் D. இப்போ இதை நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 28 கிடைக்கும். 28 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 14 கிடைக்கும். அதனால் LB லோயஸ்ட் பாண்ட் வந்து நம்மளுக்கு 14. இப்போ வந்துட்டு நம்ம
இந்த டயக்ராமில் கிராஃபில் வந்துட்டு நம்ம இதை என்டர் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோடு 8 வந்துட்டு நம்மளுக்கு லோயஸ்ட் பாண்ட் வந்து 18 கிடச்சிச்சு. நோட் 9ல் வந்துட்டு 14 கிடச்சிச்சு. இது ரெண்டுலேயுமே எது லோயஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 தான் லோயஸ்ட்டு. அதனால் நோட் 9ல் வந்துட்டு நம்ம அடுத்து இருக்க நோடை வந்துட்டு நம்ம போடணும். அடுத்து இருக்க நோடு வந்து நோட் 10 வந்துட்டு நம்ம ஏபி டு பிசி தான் லாஸ்ட்டு நோடு. இது ஃபைனல் நோடை வந்துட்டு இதுலேருந்து டிவைட் பண்ணணும். இப்போ ஃபைனல் நோடை வந்து நம்ம பார்க்க போகிறோம். நோட் 10ல் பார்த்தீங்கன்னா ஏபி எல்லாமே வந்துடுச்சு. இப்போ ஏபி பிசி சிஇ டிஇ தான் பாசிபிள் வேஸ். இது வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து கான்ஸ்டண்ட்டாக போடணும் நம்ம எல்லாத்துக்குமே. இதில் வந்துட்டு ஏ வந்து இதில் மட்டும்தான் இருக்குது. அந்த ஏபி வந்து அப்படியே போட்டோம். பிஇ வந்துட்டு 2ல் இருக்குது. ஏபி பிசி இருக்குது. ஏபி பிசி அதை அப்படியே போட்டோம். சி வந்துட்டு பார்த்திங்கன்னா பிசி சிஇயில் இருக்குது. பிசி சி அதை வந்து அப்படியே போட்டோம். அடுத்து டி வந்துட்டு டிஇயில் மட்டும்தான் இருக்குது. டிஇ வந்துட்டு அப்படியே போட்டோம். டிஇ வந்துட்டு அப்படியே போட்டோம். அதுக்கப்புறம் இருக்க ஷார்ட்டஸ்ட் பார்த்து அப்படி போட்டோம். அடுத்து இ பார்த்திங்கன்னா 2ல் இருக்குது. இ வந்துட்டு எதில் இருக்குன்னா டிஇ சிஇ 2ல் இருக்குது. இது வந்து நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்க நம்பர்ஸ்லாம் டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 33 கிடைக்கும். அது வந்து நம்ம 16.5 வந்து கிடைக்கிது. அது வந்து நம்ம 17 எடுத்துக்கிட்டோம். இப்போ லோயஸ்ட் பாண்ட் வந்து நம்மளுக்கு 17. இதுதான் வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம கிராஃபில் வந்துட்டு என்டர் பண்ணணும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். அவ்வளோதான். தேங்க்யூ.